தருமபுரி மாவட்டம் சப்பானிப்பட்டி கிராமத்தில் பனை தொழிலாளர்கள் சார்பில் பனை மரத்திற்கு காப்பு கட்டி பொங்கல் வைத்து கள் இறக்கி படையலிட்டு வழிபாடு நடத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்ட பனை மரம் ஏறும் தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்துடன் பங்கேற்றனர். தமிழக அரசு உடனடியாக கள் இறக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். வீர வணக்கம், வீர வணக்கம், பனை ஏரிகளுக்கு வீர வணக்கம். உரிமை அச்சமில்லை, அச்சமில்லை, வல்லை மரத்திலிருந்து இறக்குகின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். இது எங்களுடைய பாரம்பரிய மரபணு உணவு பழக்கத்தை மீட்டெடுக்கும் வகையில கல் பொங்கல் வழிபாடு இன்னைக்கு சப்பானிப்பட்டி காரிமங்கலம் வட்டத்தில் நடைபெறுகிறது. இந்த கல் உணவை நம் மத்திய அரசும் உணவுன்னு அங்கீகரித்து ஒரு குறியீடும் கொடுத்திருக்கிறது. ஆனா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு இத மதுவிலக்குல இதுல கொண்டு வச்சிருக்கிறாங்க. அது இந்த கல் உணவு இந்த மதுவிலக்கு சட்டத்துக்கு பொருந்தாது. இந்த தடையை நீக்கணும். பணியேறிகளின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் ஒரு விழாவாக இதை முன்னெடுக்கிறோம். கல் ஒரு இன்றியமையாத ஒரு பொருளா இருக்கு. அதன் நிகழ்வாக இன்னைக்கு நாங்க பனை மரத்துல எங்களோட வழிபாட்டு முறை மீட்டெடுக்கும் நிகழ்வாக நாங்க கல்லை வைத்து வழிபாடு செஞ்சோம். இயற்கை நமக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒண்ணு கொடுக்காது. ஒவ்வொரு உணவுகளும் இயற்கை ஒரு பொருள் படைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு தேவையானதே அருகிலேயே படைச்சிரும். அந்த மாதிரிதான் பனைமரம் எங்களுக்கு இந்த மண்ணுக்கு தேவையானதை அருகிலேயே படைச்சிரும். அதாவது வரகு குடும்பத்தின் மூத்த பிள்ளையான பாத்தீங்கன்னா கேழ்வரகு எந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த கேழ்வரகையே பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருக்கிறவங்க சாப்பிட்டான்னா அவனுக்கு செரிமான கோளாறு ஏற்படும். அதே மாதிரிதான் அந்தந்த மண்ணுக்கு தேவையான உணவுகளை அருகிலேயே படைச்சிடும். எந்த மண்ணுக்கு எங்களுக்கு தேவையான உணவை இயற்கை எங்கள் அருகாமையிலேயே இங்க படைச்சிருக்கு. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒருத்தரோட உணவில உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், உணவிலேயோ பண்பாடு கலாச்சாரம் இதுல தலையிடக்கூடாது. எங்களோட உணவில் அரசு தலையிட்டு இந்த மாதிரி தடை செய்யறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனித உரிமை மீறலாக தான் நாங்க கருதுறோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கல் இறக்குவோர் மீது பொய் வழக்குகளை பதிகிறது. பொய் வழக்கு பதிந்து அவர்கள் மீது சட்டவிரோதமான சில செயல்களை அரசே செய்கிறது. இந்த மனித உரிமை மீறல்களை இந்த சுதந்திர நாட்டில் அரசே செய்யுது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத எங்களோட மிகப்பெரிய ஒரு மனவேதனை. மதுவிலக்கு சட்டத்துக்கு மதுவிலக்கு பிரிவுக்கும் பொருந்தாதது கல் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறோம். கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை.